இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ஒரு ராசி. காலபுருஷர்களுக்கு கடைசி வீடு 12வது வீடு. பங்குனி மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. இது ஒரு உபய ராசி. இந்த ராசிக்காரங்க மாலை பொழுதுல செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபூத தத்துவத்தில் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். பருவ காலம்னு பார்க்கும்போது வெயில் காலத்தை குறிக்கக்கூடியது. ராசி சர ராசியாகவும் இரட்டை மீன்கள் உடைய ஒரு உருவமாகவும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தான் குருவாக இருக்கணும், நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படக்கூடியவங்க. ஏன்னா குருவியை அதிபதியாக கொண்டவங்க. அதனால் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை கூறக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நமக்குங்கெல்லாம் ஏதாவது கிரக பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா குரு கிட்ட தான் போய் கேட்போம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம். நம்மளுடைய ஆசிரியர்கிட்டயோ நம்மளுடைய குருக்கிட்டேயோ நம்மளுடைய தாய் தந்தையர்கிட்டயோ போய் நம்ம ஆலோசனை கேட்போம். ஆனால் குருவுக்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பெரிய பாதிப்பு அது அதிகம் தராது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் இவங்களுக்கு அதிகம் பாதிப்பு இருக்காது. யாராவது உங்கள் மனதை கஷ்டப்படுத்தினா கூட சரி விடு உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி லேசாக விட்டுட்டு போயிடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் குரு என்ற முறையில் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வியாழன் புத்திரகாரகன். அதனால் இவங்களுக்கு குழந்தைகளால் ஏதாவது மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். குழந்தைகளுக்கே கூட ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி உங்களுக்கு வரும். ஆரோக்கிய சம்பந்தமாக ஏதாவது விரைய செலவு கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாரிசே கொஞ்சம் தாமதமாக கிடைச்சிருக்கும். வாரிசுகளால் அடிக்கடி பிரச்சனை வர்றது, அதே மாதிரி வாரிசுகளை பிரிந்து தனியாக இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வியாழ தோஷத்தால் இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு ஞாபக மறதி, அதே மாதிரி உங்களுடைய பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை கோளாறு, வயிறு சம்பந்தமான உபாதைகள், ஒரு சிலருக்கு தலை சுற்றல், இரத்த அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பரம்பரை வியாதிகள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். மனதில் கூட எந்நேரம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான படபடப்பு, மன அழுத்தம், டக்குன்னு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இவங்களை பார்த்திங்கன்னா அந்த பணம் வாங்கிட்டு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏமாத்திடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும். ஏன்னா குபேரனே கடன் கொடுத்துட்டு அந்த பெருமாளுக்கிட்ட வசூல் பண்ண முடியாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி தான் இந்த மீனராசி என்பவர்கள் யாருக்காவது கடன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பணம் திரும்பி வராது. நிறைய போராட்டங்களை தாண்டி தான் அதை வசூல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திரும்பி வராது அந்த கடனை இவங்க தான் அகட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் மனதார போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி முடிந்தால் ஒரு முறை ஆலக்குடி போய் சனீஸ்வர பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் குறிப்பாக இந்த மார்கழி மாதம் எப்படி இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த மாதம், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது கலந்து ஆலோசிக்கணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மார்கழி மாத கிரக அமைப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோச்சார ரீதியான பலன்கள் தான் இது, பொது பலன்கள் தான். தசாபுத்தி அடிப்படையில் கிரகங்கள் எப்படி இருக்குது அதை வைத்து இது கணித்து சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும்.
வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், ஐன சைன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்காங்க. கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதையுமே தன்னுடைய அறிவை வைத்து புத்திசாலித்தனமாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பணம் கொடுத்துட்டு அது திரும்பவே வராது அப்படின்னு நினச்சி நீங்களே அந்த கடனை கட்டியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தலையிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் இல்லை, பொதுவாகவே மீனராசி என்பவர்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தத்தை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தலையிட வேண்டாம். உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால, அது கொஞ்சம் வக்கரகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அதை ஃபேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஒரு சாதகமான பலனை உங்களால் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். இசையில், கலையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆர்வம் வரும். பாடல்கள் பாடலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வீணை வாசிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் சின்ன சின்ன ஆசைகள் கொஞ்சம் வரும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் அதிகமாக காயப்படுத்துச்சோ அந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காயப்படுத்திய நபர்களுக்கு முன்னாடி ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே மாதிரி தேவையில்லாத ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வரும். நம்ம அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை பண்ணனா சந்தோஷமாக இருக்கலாமா, இதை பண்ணனா சந்தோஷமாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. சின்ன விஷயத்துக்கு கூட பொய் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாக்கு வன்மையால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைத்ததை சாதிப்பீங்க. அதற்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படணும். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனக்குறைவாக பேசினீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேரெல்லாம் வரும். அதனால் கவனமாக இருக்கணும். உங்களுடைய அங்கீகாரத்தை பெறத்துக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள இந்த காலகட்டத்தில் அதிகம் உழைக்க வைப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் குடும்பத்தில் இருக்கிற வேறு நபர்களால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறவுகளை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானத்தை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். குழந்தைகளுடைய தேவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதே மாதிரி ஒரு சிலரால் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது. மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலையில் கொஞ்சம் ஆர்வம் வரும். எதிர்பார்த்த மனவரத்து இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் இந்த மீனராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய பொருளெல்லாம் விற்றுட்டு புதிய பொருள் வாங்குவீங்க. பழைய வண்டி வாகனம் இருக்குது, அதை விற்றுட்டு புதிய பொருள் வாங்குவீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்பப்போ வரும். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. அவசர முடிவு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கிய முடிவுகள்லாம் டக்குன்னு எடுக்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அடுத்தவங்களுடைய யோசனையை கேட்டு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ஏற்படும். நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட மட்டும் கேளுங்க. அடுத்தவங்க நண்பர்கள்
அடுத்த 3ஆம் நபர் 4ஆம் நபர்கிட்டலாம் நீங்கள் கேட்க வேண்டாம். உங்களுடைய நெருங்கிய உறவுங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் அப்படின்னே சொல்லலாம். மீன ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வியில் கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேசிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பத்தில் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பொறுப்பேற்றுக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. நண்பர்கள் உறவினர்கிட்ட பேசும்போது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத மனக்கவலையெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறையும். வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இலக்கியம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர்னு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். வீண் வாக்குவாதம் மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. உங்ககிட்ட நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க. அவங்களுடைய மனதை நிறைவுபடுத்துறதுக்காக நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. குலதெய்வத்தை வழிபடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு